ஐபிஎல் 2026 ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் இருக்கு. அந்த ஆக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கு. ஆனா இந்த சைடு கேப்ல சிஎஸ்கே ஒரு ட்ரையல்ஸ் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதில் நடந்த விஷயங்களை பத்தி வீடியோல ஃபுட்டில பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 3 மாசம் இருக்கு. டிசம்பர் மாசத்துல தான் இந்த மினி ஆக்ஷன் நடக்கும் எப்பயுமே. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே அவங்க ட்ரையல்ஸ் யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்ற டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் அவங்க ட்ரையல்ஸ் வைப்பாங்க. ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஒரு 1 மந்த்ல தான் இந்த ஒரு ட்ரையல்ஸ் கேம்பெயின் நடத்தும். அண்ட் ஃபர்ஸ்ட் பால் பேசிக்கா ட்ரையல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டீம் ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ்ல இருக்காங்களே அவங்க எல்லாருமே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 6 பால்ல 20 ரன் அடிக்கணும். அண்ட் அந்த மாதிரி கொடுத்து பிளேயர்ஸ் நெட்ஸ்ல ட்ரைன் பண்ணுவாங்க. அண்ட் அதுல யாரு ரொம்ப இம்ப்ரெசிவா அவங்கள பண்றாங்களோ அவங்கள ஆக்ஷன்ல எடுத்து அவங்கள க்ரூம் பண்ணுவாங்க டீம்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் பண்றாங்க நிறைய டீம்ஸ் அந்த மாதிரி. அண்ட் அதனால சிஎஸ்கே உதாரணத்துக்கு சொல்லணும், லாஸ்ட் சீசன்ல ஒரு ஊர்வில் பட்டியல எடுத்த நம்ம அவருமே சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாரு. ஏன் ஒரு ஆயுஷ் மாத்ரி எப்படிங்க ஒரு நல்ல டேலண்ட் இப்ப சிஎஸ்கே ஒரு ஓப்பனரா இருக்காரு. அவருமே சிஎஸ்கே அவர் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க. பட் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண பிளேயரை யாருமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல எடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்டா உள்ள எடுத்து அவங்க டீமுக்கு கலை கொடுத்தாங்க. ஒரு ஷேக் ரஷீதா இருக்கட்டும் அவர் எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி தான் எடுத்தாங்க சிஎஸ்கே. பேசிக்கா ட்ரையல்ஸ்னா இப்ப நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப சிஎஸ்கேட ட்ரையல்ஸ் அப்டேட் பத்தி பார்க்கலாம். அண்ட் பேசிக்கா சிஎஸ்கே அவங்க ட்ரையல்ஸ் நடத்தி முடிச்சுட்டாங்க. அதாவது நேத்தோட சிஎஸ்கேட ட்ரையல்ஸ் கேம்ப் முடிஞ்சிருக்கு. 5 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையல்ஸ் சிஎஸ்கே நடத்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 பிளேயர்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. ப்ரோ சிஎஸ்கே எங்க சேப்பாக்கல பண்ணாங்களா கேட்டீங்கன்னா இல்ல கை சிஎஸ்கேட ஐ பர்ஃபார்மன்ஸ் சென்டர் நாவலூர்ல இருக்குல்ல அங்கதான் சிஎஸ்கே இந்த ட்ரையல்ஸ் நடத்திருக்காங்க. அண்ட் பேசிக்கா நெட்ஸ் போர்டு நடத்தலங்க. இதை ஒரு மேட்ச் மாதிரி தான் நடத்திருக்காங்க. ஒரு மேட்ச்ல அந்த சிச்சுவேஷன்ல அந்த பிளேயர் எப்படி பண்றாரோ அதை பார்க்கறதுக்கோசம் தாங்க ஒரு மேட்ச் மாதிரி தான் நடத்திருக்காங்க. அண்ட் அதுல ஒரு சில டொமஸ்டிக் பிளேயர்ஸுமே கலந்துருக்காங்க. ஒரு சில போட்டோஸுமே நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் சிஎஸ்கே சைலண்டா பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம இந்த ஒரு ட்ரையல்ஸ் நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்பதான் இந்த நியூஸ்மே பாத்தீங்கன்னா நேத்து தான் பாத்தீங்கன்னா இந்த நியூஸே பிரேக் டவுன் ஆச்சு. சிஎஸ்கே இந்த மாதிரி ட்ரையல்ஸ் கேம்ப் இது பண்ணிருக்காங்கன்னு. அண்ட் சிஎஸ்கே ஒரு நல்ல பிளேயர்ஸா இதுல இருந்து எடுக்கலாங்க. அண்ட் டொமஸ்டிக் டேலண்ட் ஏன் சிஎஸ்கே இவ்வளவு சீக்கிரத்துல நடத்துறாங்க என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா மேபி அப்கமிங்ல சீரீஸ் நிறைய வரலாம். டொமஸ்டிக் லீக்ஸ் வருது, ரஞ்சி டிராஃபி அந்த மாதிரி வருது. அப்ப பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்டா வர முடியாம போலாம். அதனால சிஎஸ்கே முன்னாடியே கூட ட்ரையல்ஸ் நடத்திருக்கலாம். என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா சிஎஸ்கே லாஸ்ட் இயர் பண்ண அந்த தப்பா பண்ணக்கூடாதுங்க. ட்ரையல்ஸ்ல பாக்குற பிளேயர்ஸை அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்கள ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன்ல தட்டி தூக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துக்கலாம்லாம் விடக்கூடாதுங்க. ஆனா ஊர்வீட் பட்டேல், ஆயுஷ் மாத்ரி அண்ட் நம்ம ரீப்ளேஸ்மெண்டா டெவால் ப்ரூவிஸ்னு எல்லாருமே சிஎஸ்கேக்கு இந்த ஐபிஎல் 2025 கலக்குனாங்க. பாப்போம் அடுத்த சீசன்ல யாரு நம்மளுக்கு புது ஸ்டாரா கிடைக்க போறாங்கன்னு. ஆனா ஆப்வியஸா சிஎஸ்கே அடுத்த வருஷம் ஒரு நல்ல டீமா தான் இருக்காங்க. இப்பயே தெரியுது. ஆக்ஷன்ல ஒரு சில ஓட்டைகள் அடிச்சா சிஎஸ்கே மேபி கப்புமே வின் பண்ணலாம். நம்ம முன்னாடியே வாய் விடக்கூடாது. பாப்போம் சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்கன்னு. அண்ட் ஆக்ஷனுக்குமே இன்னும் இருக்குங்க. ஒரு 3 மாசம் இருக்கு. டிசம்பர்ல தான் ஆக்ஷன் மினி ஆக்ஷன் தான். அண்ட் சிஎஸ்கே யாரை ரிலீஸ் பண்ண போறாங்களா அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இன்னும் சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் தமிழன்.